இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். முடி இருக்குன்னு யாரோ ஒரு முனிவர் அங்கும் எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறார். யார் என்ற முனிவர் யாருக்கு என்னதுக்கு செய்த நிறுவா அடுத்தவன் சொத்துக்காக ஆசைப்பட்டேனா இல்லை என்றால் அடுத்தவன் கொண்டாடிக்கு ஆசைப்பட்டேன். எனக்கா இந்த கதி? ஐயா என்னை பார்த்தா யாருன்னு கேட்டி சொல்கிறேன். ஐயா சொல்கிறேன். யார் என்ன என்ன யார் என்ன இவன் யாருன்னு என்ன பாட விடுறா? யாரென என்று கேட்ட என்னை யாரென என்று கேட்ட எனது அன்புள்ள சாமியாரே நீங்கள் யார்? ஒரு முனிவருக்கு அரிச்சந்திர பாட வேண்டிய பாட்டு அங்கே பாடிட்டு இருக்கேன். நானும் வாங்கி பாடிக்கிட்டு இருக்கேன். நாரோட சேர்ந்து பூவும் மலரணும், பூவோட சேர்ந்து நாரும் மலரணும், உங்களோட சேர்ந்து நானும் மனம் பெறணும்னு ஆசைப்பட்டேன். யாரையா தாங்க? நீங்கள் யார்? நீங்க யாருன்னு சொன்னா நான் யாருன்னு சொல்லுவேன். நீங்க யாருன்னு சொன்னா நான் யாருன்னு சொல்லுவேன். நீங்க முதல்ல சொல்லுங்க. இல்ல நீங்க முதல்ல சொல்லுங்க. வந்து நீங்க தானே கேட்டீங்க யாரு நீங்க? நீங்க யாருன்னு இப்ப நீங்க தானே கேட்டீங்க. நீங்க சொல்லுங்க. முதல் கேட்டது நீங்க தானே. முதல் கேட்டது நீங்க தானே சொன்னீங்க. என்னையா அம்மா வீட்டுக்கு போனா நீ தொங்க நானும் தொங்க தொங்குற கதையாட்டா இருக்கு. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நீங்க யாருன்னு நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். எங்க இடத்துக்கு வந்தது நீங்களா நானா? உங்க இடத்துக்கு வந்தது நீங்களா நானான்னு கேட்டா நான் தான் வந்தேன். அப்புறம் நீங்க தானே சொல்லணும். இந்த இடத்துக்கு வந்தது நானா இருந்தாதான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் யாரு? ஊருக்காரவங்க. இந்த இடத்துக்கு இப்ப சொந்தக்காரவங்க மைசூர்காரவங்க. இந்த இடத்துல சொந்தக்காரவங்க அதுக்கப்புறம் நம்ம நீங்க. ஆமாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு முதல்ல சொன்னா நான் சொல்லுவில்ல. நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சா நான் சொல்லுவேன்ல. ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா? நான் வம்புக்காரன், நான் குறும்புக்காரன். குறும்பு இல்லையா? இந்த குறும்பா தானே பேசக்கூடாதுங்கிற. குறும்பா பேசக்கூடாது தெரியல. உங்க பேர் என்ன தெரியும்? பேசக்கூடாது, குறும்பா பேசலாம் தெரியுதாங்க. இல்ல உங்க பேர் என்ன தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா. என் பேர் என்ன நீ தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுற? கண்டிப்பா. தெரியாதா? நான் யாருன்னா முறை தெரியுதா? சொன்னா தானே தெரியும். இல்ல நீ கேட்டா தானே எனக்கு புரியும். நீங்க என்ன ஜெயசுதாசா எஸ்பி பாலசுப்ரமணியமா பார்த்தோட தெரிஞ்சுக்கிறதுக்கு? சரியா? இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற விரும்புறேன். கண்டிப்பா. மூங்கலை உணர்ந்த நான் முக்கட் சாமி, புதிரடன் விரும்பெடுத்தான் பூதன் சாமி, தாங்கமலை போட்டெடுத்தான் திருநாள் சாமி, தலைவடை உணர்ந்து நின்றார் தகப்பன் சாமி, வாங்கி முன்ன வெளிகாத்தான் வைத்து சாமி, வானவர உதவியான மக்கள் சாமி, ஓங்கிய மலையில உண்ணப்ப சாமி, உதவியான வெங்கடாசாமி சொல்ல நான் ஒரு சாமியாரியா? சாமியில தாயே நம்ப கூடாது. சக்கவோடு வர்றாங்க. என்னத்துல எல்லாத்துலயும் என்னப்பா போட்டான்? என்ன வேலை சொல்றீங்க? அவன் சொல்லி வாயில இருந்து லிங்கத்தை எடுத்து வைக்கிறானா? அக்காளி அந்த முட்டையை சாமியில் எடுக்க முடியாம உள்ள வளர்க்குது. என்ன வேலை சொல்றீங்க? சரி சாமியார் எந்த வகை சாமியாரு? என்ன எந்த வகை சாமியார் கேட்கறியா? எந்த வகை சாமியார்? நான் போனாத்தனா
நான் பூனா பூனா. என்னது முக்கியமான புள்ளி நான் கேன். பூனா பூனாவா? நீங்க இப்போ என்னமோ சொன்னீங்களே, நான் கேனா பூனா அப்படின்னா கேட்டு புரிஞ்சு பேசுறேன். ஓஹோ, நீங்க சூனா சூனா அப்படின்னா அசிங்கமா சொல்லக்கூடாது. இல்ல நீங்க சூனா சூனான்னு சொன்னீங்கயா. நீங்க பூனா பூனாவா? நீங்க சூனா சூனா இருக்குமா இருக்க கூடாதா? நீங்க பூனா பூனா சூனா சூனா. ஏன் பூனா பூனான்னு சொல்றீங்க? புத்தியுள்ள மனிதரை புத்திசாலியா பேசக்கூடிய புத்திவானே சொன்னேன். அப்படி இல்லையா? நான் சூனா சூனா சுறுசுறுப்பா பேசக்கூடிய ஆளுன்னு சொன்னேன். நான் என்ன தண்ணியை விட்டா வச்சுக்கிறேன் சுறுசுறுப்பா. என்ன கேக்குற? உங்க பேர் என்னன்னு கேக்குறேன். என் பேர் கேக்குறியா? எங்க அம்மா வச்ச பேரு. இது நல்லா இருக்கே. உங்க அம்மா வச்ச பேர் தான் என்ன பேரு? எங்க அம்மா வச்ச பேர் உனக்கு தெரியாத? எல்லாரும் கூப்பிடுறாங்க அந்த பேர் தான். எல்லாரும் என்ன சிறக்குதான் நீ போட்டு வந்திருக்க? முட்டாபாய சிறக்கா இருக்கும் போல இருக்க. உங்க அப்பா அம்மா வச்ச பேரு தான் சாமி. அதான் என்ன பேரு? தமிழ் பேரு. இப்பவே என்ன கட்டுது? தமிழ் பேரு தான். எப்படி கூப்பிடுவாங்க? வயலதான் அவன குண்டில கூப்பிடுறாங்க. வேலை முடிஞ்ச பேசிதான் வேலை கூடாது. உங்க பேரை கட்டாட்டினாலும் பேர் தானையா? நாயன்றால் நாதம் ராயன்றால் தாளம் இரண்டால் இசை கலைமொழி பொன்வாட்டி காயத்திரி ஞானமூர்த்தி உலக மாதா பிராமி பிள்ளை வெள்ளை மெய்யல் இளைவன் கலசு முட்டால் வாழ்த்து இசை மடந்த பிளாரையின் முடிய அத்த வாணி நமகள் பேராமி. ஏயா ஆனா சொல்றியா எந்திரியா? வேற கட்ட தமிழ் முறையில வந்துட்டு இருக்கு. என் பேர் உனக்கு தெரியாதா? நாளே வார்த்தையில நச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிறியா? நாளே வார்த்தை. ஆமா. எப்படி? நாயன்றால் நாதம் ராயன்றால் ராகம் தாயன்றால் தாளம் இரண்டால் இசை இதே நானும். நாயன்றால் நாதம் தானா தானம் புரிஞ்சு வச்சு சாமி. இதுல உங்க பேர் என்ன? இந்த 4 வழியில பேர் உங்க பேர் என்ன? நாரதன். முடியல. உங்க பேர் என்னன்னு கேட்டா நாரதன். உங்க பேர் என்ன? பொதுநலத்தொண்டன். உன் பேர் என்னய்யா? என் பேர் தாயாது. என்னது? இப்பதான் சொன்ன. என்ன சொன்னீங்க? நாரதன். இப்ப யாருக்கு நாரது? நாரதன் யா? யார் நீங்க? ஆமா நாரதர். நாமையா? நான் நம்புறோம். நம்பித்தாயே ஆகன. ஒரு பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பழமொழி? ஊரை பிடிச்ச கரகத்துக்கு நாயை பிடிச்சி சூடு போடுறான்னு வாங்கலாம். அந்த மாதிரி இருப்ப என் கதை. என்னையா இருக்க? பொசுக்கும் நாரதன்னா யார் யா நம்புவா? சித்தலி சிரிச்சாலும் மழைய குடையா முறையாது. அதை நான் வச்சுட்டு பேசுறேன். ஏங்க பொசுக்குன்னு வந்துக்கிட்டு நான் தான் நாரதன்னா யார் நம்புவா? நம்பித்தாயே ஆகன. நான் நம்ப மாட்டேன். நான் நாரதனுக்கு என்ன குறைச்சல் சொல்றேன்? நான் நம்ப மாட்டேன். என்னையா சொல்ற? நீங்க நாரதர் உண்மையா? ஆமையா. சத்தியமா நீங்க நாரதா? சத்தியமா நான் நாரதையா? அப்ப நான் ரேஷன் கடை கொண்டு வாங்க. ஆனா பூலகவாசிகளுக்கு தாய் அதெல்லாம், மேலகவாசிகளுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஏன் மண்ணெண்ண அடுப்பு போட மாட்டாங்க? அந்த மாதிரிலாம் இல்லையா? நாங்க சோறு தின்றது இல்லையா? வேற என்னத்தை பிடிப்பிய? காத்து தின்றது. காத்து தின்றவங்களா? ஆமையா. காத்தையே சாப்பிடுவோம் நாங்க. காத்துக்கு உடம்பு ஏறாம கிடக்குது. அப்படித்தான் இருக்கணும். சரி இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். சரி நீங்க உண்மையிலேயே நாரதரா? ஆமையா. என்னையா? ஒரு ஆசை. எவ்வளவு வாசி உங்களை தொட்டு பாத்துக்கிறேன்னு ஒரு ஆசை. சரி சரி. ஊர்ல சொல்லுவேன்ல. என்ன சொல்லுவேன்? கடத்துக்கு நாரதர் வந்தாரு. அவர் கூட நான் பேசினேன். அவர் கையெல்லாம் தொட்டேன்னு நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். சொல்லுவியா? என்னது? என்ன சிறுமாட தலையில கட்டி? இது சிறுவாடா ஐயா? ஜடாமகுடம் ஐயா. நல்ல வேலை கூட்டத்துக்குள்ள இறங்கி போறாதீங்க. ஐயா என்ன பெத்த ஆத்தமக்கு சோத்து சட்டி தூக்கி தலையில சொல்லுவாங்க. அது ஜடாமகுடம் ஐயா. ஜடாமகுடமா இருக்கு. ஜடாமகுடம் அப்படித்தான் இருக்கும். இதுதான் ஐயா பூமால. ஆஹா மகமும் நடக்குது. அப்படித்தான் வணக்கம். தேவலோகத்துல இருக்கக்கூடிய மாலை. ஆமா. இது என்னது சாமி? இதுதான் துளசி மாலை. துளசி மாலையா? ஆமையா. இதெல்லாம் உண்மையா? ரொம்ப ஒட்டி போய் கிடக்குது. இது எங்கேயா கேட்கிறேன்? கேட்டேன், சந்தேகத்துல கேட்டேன். அது துளசி மாலையா? அதுவும் துளசி மாலையா? அது பக்கத்துல இருக்க துளசி மாலையான்னு சொல்லியா? அதைத்தானே பார்த்தேன். சரி நாரதன் சொல்லி எதுக்கு இங்க வந்தீங்க? நான் சும்மா ஒரு கழகத்தை பண்ணிட்டு போலான்னு. சௌராக சொல்றது பாருங்க. சும்மா ஒரு கழகத்தை பண்ணிட்டு வந்தாரேன். ஏயா நாங்க நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏயா எங்க ஐயா காவல்துறை ஐயா இவ்வளவு சந்தோஷமா உட்காந்து பாத்துக்கிறாங்க நாடகத்தை. ஆமா. ஊர்ல எந்த கழகம் இல்லாம அமைதியா உட்காந்து பாக்குறாங்கன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. வந்து கழகம் பண்றேங்கிறீங்களா? ஊருக்குள்ள சண்டைக்கு விடாம இருக்கீங்க. நற்கழகம் நாரதன் கழகம் நன்மையிலே முடியும் சொல்லியிருக்கா. தெரியாது அவனுக்கு? அப்படின்னா கழகம் பண்றது நீங்க பெரியாது. ஆமா. அப்பனா உங்களுக்கு போகாத இடம் கிடையாது. போகாத இடம் கிடையாது. பார்க்காத ஆள் கிடையாது. பார்க்காத ஆளும் இல்ல. எத்தனை பொம்பளை பார்த்திருப்பீங்க? நிறைய பார்த்திருக்கேன். தெரியுது. நிறைய பொம்பளை பார்த்தாலும் தெரியாத. சரி நாரதர் என்றாலே எல்லாம் தெரிஞ்சவரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? தெரியலையா? எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும் சாமி. என்ன பேசும்போது பாதி பேசணும். சரி நான் ஒரு வினை முடிச்ச ஆளு. வினைய முடிச்ச ஆளா இருந்தா
அப்படியும் பேசுவேன் அப்படியும் பேசுவேன். நீங்க எப்படி பேசுறேன் நான் அதுக்கு தகுந்த அப்படி பேசுவேன். சரி, அப்புறம் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க கூடாது. நீங்க வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டே நீங்க முக வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் தெரியுமீங்களா? ஆமா, நீங்க தான் சாட்சி. யுகங்கள் எத்தனை? மொத்த 4. நான் வேற எதுக்கும் போக மாட்டேன். நீங்க வந்த யுகத்திலேயே கேட்கிறேன். என்னென்ன? திரேதா கிரேதா துவாபர கலின்னு சொல்லக்கூடிய 4 யுகம். கிரேதா திரேதா துவாபரி கலியுகம். ஆமா. கிரேதா யுகத்துல நடந்தது ஹரிச்சந்திரன் கதை. திரேதா யுகத்துல நடந்தது ராமாயணம். சரி, இந்த ராமாயணத்தை எழுதியது யாரு? ராமாயணத்துல உனக்கு தெரியாதா? அதான் உங்ககிட்ட கேட்கிறேன். கம்பர் எழுதினாரியா? முத எழுதுனது வால்மீகி. தமிழாக்கம் பண்ணது கம்பரு. வாங்க வலிக்கு நல்லா படிச்சிருக்கிய இருக்கட்டும். இந்த ராமாயணத்துல ராமனுக்கு எதிரி யாரு? உனக்கு தெரியாதயா? ராமணேஸ்வரம் தாயா. இது கூட ஒரு சந்தேகமா இருக்குயா? தானே வேணையா இருக்கு. என்ன இருக்கு? உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு எத்தனை தலை? யாருக்கு? 10 தலை. யாருக்கு? ராமணேஸ்வரனுக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமியா? அவருக்கு எத்தனை தலை? 10 தலை. அவர் சுகப்பிரசமா பிறந்தாரா இல்ல ஆபரேஷன் பண்ணி வெளியேட்டாங்களா? என்னையா இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமையா? அந்த அப்பா ஒண்ணு கேட்கலாமே. மொத்த தலை வெளியே வர்றதுக்கு என்ன பெத்த ஆத்த மக்க செத்து உடைக்குது. அக்கா இருந்தாலும் 10 தலை. 10 தலை அவங்க பெற்றிருக்காயா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஒரு பெண்களுக்கு மொத்தம் 2 ஜென்மம். முத பிறந்துறாங்க, வயசுக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெக்குறாங்க பாருங்க. ஆமையா. பிள்ளைய பெக்குறது அவருக்கு மறு ஜென்மம். அதே பிரசவம்னு வச்சிருக்காங்க. சவம்னா இறப்பு. அப்பேற்பட்ட தாய் குணம் அவங்களெல்லாம் கையெடுத்துக்க முடியணும். இந்த உலகத்தையே காட்டுறது அவங்க தானே. ஆமையா. என்ன ராமையாவா? இல்லையா? ஆமான்னு சொல்றியா? ஆமான்னு சொல்லியலா? சரி, கவியில உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு? உங்களுக்கு. எனக்கு தான் தெரியும். எல்லா கவியும் தெரியும். எல்லா கவியும் தெரியும். அந்த சொல்லிருக்காங்க நாரதர் ஒரு புடி புடிச்சு விடுங்கன்னு. இன்னைக்கு என்னதான் உங்ககிட்ட சரக்கு இருக்குன்னு பாக்குறேன். என்ன சரக்குன்னு நான் உன்கிட்ட காட்ட முடிய மாட்டேன். அதான் நான் வச்சுக்க. முத எம்சி இருந்துச்சு, யாரும் குடிச்சுட்டாங்க இவ்வளவு இருக்கு. இடையே கேட்கலாம் நினைக்கிறேன். சரி, சிவபெருமானுக்கு எத்தனை அடியார்கள் உண்டு? உனக்கு தெரியாத 64 அடியார்கள் உண்டு. இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஆளுகளை சொல்ல போனோம்னா காரைக்கால் அம்மையார சொல்லலாம். ஆமையா. ஏன்னா காரைக்கால் அம்மையார் கைலாயத்துக்கு போகும்பொழுது எங்க பார்த்தாலும் சிவலிங்கமா தெரிஞ்சான். அப்படி சிவலிங்கமா தெரியும் பொழுது என் பாதம் விட்டது அந்த கைலாயத்தில் அப்படி படக்கூடாதுன்னு சொல்லி தலையாலே நடந்து போனாங்களா காரைக்கால் அம்மையார். சரி, அவங்களுக்கு ஒரு சிறப்பு. ஆமா. அதுக்கப்புறம் பட்டினத்தார சொல்லலாம். ஆமா, பெரிய செல்வந்தர். நம்மளுக்கு சொத்து சுகம் வேணா, பொண்டாட்டி வேணா, எதுவுமே வேணாம் சொல்லி இல்லறத்தை விட்டு துறவரம் போனார். ஆனா போகும் பொழுது பெத்த தாயிடம் ஒரு சத்தியம் செஞ்சுட்டு போனார். எங்க இருந்தாலும் உன் இறப்பன்று உனக்கு தகனம் செய்ய நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போயிருந்தார். அம்மா இறந்துட்டாங்க. சரி, விறகு கட்டையை வச்சு எரிக்க போனாங்க பெத்த தாய. சரி, அந்த நேரத்துல பட்டினத்தார் ஏண்டா இந்த அநியாயம் பண்றீங்க, எங்க ஏண்டா இந்த அநியாயம் பண்றீங்க, எங்க அம்மாவை விறகு கட்டையில நீங்க எரிக்கலாமா, அந்த விறகு கட்டையை பூரா எடுங்க அப்படின்னு சொல்லி பச்சை வாழை மட்டையை வச்சு பெத்த தாயை தகனம் பண்ணாரு. சரி, பச்சை வாழை மட்டை எங்கேயாவது பத்திக்கிட்டு எரியுமா? எரியாது. ஆனா பட்டினத்தார் எரிய வச்சார். எப்படி எரிய வச்சாரு? இப்படித்தான் கொண்டாந்து சேர்த்து விடுறது கேள்வியில. பரவாயில்ல, நல்லா யோசிச்சு பேசுறீங்க. அவங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு என்ன சரக்கு இருக்குன்னு. அப்புறம் உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு அதையும் தெரிய வைக்கணும்ல. அதான் முதல்ல சொன்னேன்னு. அவர் ஒரு கவி பாடி அந்த எரிய வச்சாரு. அதான் என்ன கவி? என்ன கவின்னு கேட்கறீங்களா? அதான் முக்கியம். முன்னையிட்டத்தை முற்பத்திலே அன்னையிட்டத்தை அடிவயிற்றிலே பின்னையிட்டத்தை வளர வளருன்னு சொன்னாரு. அதனால பத்தி இருந்துச்சு. முன்னையிட்டத்தி முற்புறத்திலே பின்னையிட்டத்தி பிற்புறத்திலே அன்னையிட்டத்தி அடி வயிற்றிலே அந்த மாதிரி சொல்லி அந்த கவியை பாடி புறப்பட்டாரு. அப்படி சொல்லும் பொழுது பச்சை வாழை மட்டும் பாத்துக்கிட்டு எரிஞ்சு. ஆமா, அப்படி உற்சாகப்படுத்தினா தானே அவருக்கும் பேசுறதுக்கு நல்லா இருக்கு. சரி, நான் ஒத்துக்கிறேன் ஐயா. அப்படி தீ எரியும் பொழுது பட்டினத்தார் இன்னொரு கவி பாடினார். யாரு? என்ன கவி? பட்டினத்தார் இன்னொரு கவி பண்ணாரு. சொல்லி போயாங்கிட்டு நான் தான் அந்த இடத்துல இருந்தவனே. நான் தான் என்ன இருந்தவன் எனக்கு தெரியாதா? நீங்க சொல்ற ஒரு கவிதையா பாடுறேன். நீங்க சொல்றதா நான் ஒத்துக்கிட்டேன். சரி, பச்சை வாழை மட்டை எரியறதுக்கு நீங்க சொன்ன கவி அவர் பாடினாரு. ஆமையா. முன்னை ஈட்டத்தை முப்புறத்திலே, பின்ன ஈட்டத்தை தென் இலங்கையிலே, அன்னை ஈட்டத்தை அடிவயிலே, யாம் ஈட்டத்தை மூழ்கவே அப்படி கவி பாடினதுக்கு அப்புறம் பச்சை வாழை மட்டும் பத்தி எரிஞ்சிச்சு. அதை நான் ஒத்துக்கிறேன். சரி, ஆனா தீ எரியும் பொழுது பட்டினத்தார் இன்னொரு கவி பாடினார். பாடலையா? பாடி பாட வேண்டிட்டு இருக்கீங்க. ஐயோ, எவ்வளவுதான் உங்க விஷயம். ஆமா ஆமா. என்ன கவி பண்ணீங்க சொல்லி அவ பண்ணீங்க. பட்டினத்தார் இன்னொரு கவி பாடி இருக்காரு. நான் சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எங்க சொல்லு. ஐயோ பத்திக்கிச்சு என்னய்யா இந்த கவி பாடினாரு? இந்த கவி பண்ணாரா? நெருப்பு பத்திக்கிட்டு எரியுதுல, இது கவியாயா? இன்னொரு கவி இருக்குல்ல. என்ன கவி? தீ பிடிக்க பத்தி கொள்ளடி. இந்த கவி இருக்குல்ல.
இது ஒரு கவியா? எல்லாமே கவியா தான் சாமி போச்சு. பார்த்து நான் என்ன கவியை தரத்துல ஒரு கவிதை பாடினா இல்ல, நிறைய விஷயம் உங்ககிட்ட இருக்கு சாமி. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, உங்க அப்பா பேரு என்ன? எங்க அப்பா தெரியாதா? என்ன பண்றாரு? படைப்பு தொழில். லோடு எவ்வளவு? படைப்புயா, படைக்கக்கூடிய அதிபதி உங்க அப்பா. ஆமா. உங்க அப்பா கொஞ்சம் சொல்லி வைங்களேன். என்னத்த சொல்ல? பிள்ளைகள நல்ல ஞானமா, அறிவாளியா, புத்திசாலியா படைக்க சொல்லுங்க உங்க அப்பாவை. சரி, ரொம்ப விலையும் பிடிச்ச பிள்ளைகளா படைச்சு வைக்கிறாரு. ஏயா விட்டத்தை பிடிச்சு போறது உங்க அப்பா தானே? ஆமா. கொஞ்சம் நல்லா சொல்லி வைங்க, புத்தி வைக்கிறார். என்னைய சொல்ல சொல்ல? ஏங்க, ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை அழுதுச்சுன்னா அந்த அழுகையே ரீங்காரமா இருக்குன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த பொம்பளை பிள்ளை அழுதுச்சுன்னா அந்த சத்தம் 10 வீட்டுக்கு கேட்காங்க. அவ்வளவு பவியமா பொம்பளை பிள்ளை அழுகுமா, பிடித்து அழுகுமா. ஆனா ஆம்பளை பிள்ளை அழுதா ரொம்ப வீரமா அழுவாங்க. எப்படி? 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பிறக்கிற குழந்தை அப்படி அழுதுகிட்டா பிறக்குதுங்க. எப்படி அழுகுது? இப்படி அழுகுதுங்க. போட்டு தெரியாத பிள்ளை அழுகுறத பாத்திருக்கீங்களா? எப்படி? இப்படி அழுகுதுங்க. அதுவும் தெரியாத பிள்ளைய? ஆப்பு தெரியாத பிள்ளை அழுகுறத பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையே. ஆனா சரக்கு ஐட்டமே தெரியாத பிள்ளை அழுகுறத பார்க்கணும். எப்படியா? இப்படி எல்லாம் மடைக்கிறாரு. இல்ல எப்படிலாமே பிள்ளை அழுகுது. என்ன பண்ண சொல்றீங்க? காலம் கழிவு காலமா போச்சு, வேற வழி இல்லையே. இந்த மாதிரி பிள்ளைல இப்ப பிறக்கிறது அழுகுது ஐயா. இருக்கட்டும். உங்க பேரு நாரதர் மகாமுனிவர், அப்பா பேரு பிரம்மா. ஆமா. அம்மா பேரு கலைவாணி. உங்க எல்லா ஒரு கலை குடும்பமாவே இருக்கீங்க. சரி, உங்களை பார்க்கும்போது என்ன தெரியுது? மருத்துவ ஒருத்தர் பாக்குற ஞாபகத்திலே இருக்கு. யார பாக்குறேன்? மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் தான். நீங்க பேசுற வார்த்தைகளும் உங்களுடைய குரல் வளமும் நீங்க நிக்கிற உடல் பாவனையும் பார்க்கும்போது அன்பு மாமா புதுகையை சேர்ந்த முத்தப்பா அவர்கள் ஞாபகம் வருது. ஏன்னா உங்க குரல் வளம் அப்படி இருக்கு. பாத்தீங்களா? அவர் போல நீங்களும் நல்ல புரியாத வரணும். ஏன்னா உலகத்துல நம்ம எத்தனை பணம் காசு வேணாலும் சம்பாதிச்சு போடலாம், மக்களுடைய அன்பு மனத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அந்த மனுஷன் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. உங்க குரல் வளம் உள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டேன். அந்த குரல் வளம் அப்படியே இருந்துச்சு. அது மென்மேலும் உங்களுக்கு வளரணும்னு மக்கள் ஆசீர்வாதத்தோட நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப யார பார்க்க வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? கேட்டு உன்னைய பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? என்னது? உன்னைய பத்தி என்னைய பத்தி கேட்டு தெரிஞ்ச. ஆமா, இப்ப உன்னைய பத்தி நான் கேட்டு தெரிய வேணாமா? இது என்ன கேளுங்க சாமி. எவ்வளவு வேணா கேட்கலாமா? என்கிட்ட காசு பணம்லாம் கேட்காதீங்க. காசு பணம்லாம் கேட்க மாட்டியா? உன் பேர் என்னையா? வீரத்தேவை. என்ன தேவை? வீரத்தேவை. 10 மாசமா ஆஸ்பத்திரியில கிடப்பேன். அவன் பேரு நடராஜன். நடக்க முடியாது. நடராஜன் அவன் பேரு. அவன் பேரு நடராஜன். வெள்ளையா இருப்பேன். கருப்புசாமி. கருப்பா இருப்பேன். வெள்ளைசாமி. குட்டையா இருப்பேன். பெரிய சாமி. பெருசா இருப்பேன். சின்ன சாமி. வரப்ப கூட தாண்ட முடியாது. தாண்ட வராங்க. ஒரு எச்சு கையால காக்கா வாட்டம் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சரி பாரு. வேணாம், இதுக்கு மேல பாட்டு வராது. பாட்ட விட. அக்கா ஏன் இப்படி போக முடியாச்சு? இதுக்குள்ளதான் அடுத்த காரணம் சொல்லுங்க. நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு ஒருத்தர்? சும்மா கிடக்க மாட்டேங்குது. நாரதர் மகாமுனிவர் எங்க வந்திருக்காரு? மேல இருந்து இங்க வந்திருக்காரு. மேல இருந்து இங்க வந்திருக்காரு. அவரை பார்ப்பதற்கு கோடானபடி புண்ணியம் செய்து வேண்டும் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எங்க இருக்கிறார்? இன்னும் நினைக்கும் போது ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். இன்னும் நினைக்கும் போது மனசு வேதனையா இருக்குமா? தங்கச்சி போய் சூப்பர் ஃபிகர்ங்கிறானே. சாமியை கூப்பிடுமா? கூப்பிடுங்க பார்ப்போம். வணங்குகிறேன் சுவாமி. வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு. அதனால் தலைவா தவப்பது வா வருகவே தாமரை வாழ்கவே. தலைவா தலைப்புதல் வா வருகவே வாழ்கவே. இளையான புகழ் கொண்ட தலை செல்வமே, இளையான புகழ் கொண்ட தலை செல்வமே, இளையான குணம் கொண்ட அருள் வெல்லவே. நெடுங்காலமாய் வணங்காமுடி, நெடுங்காலமாய் வணங்காமுடி அருளி புறக்காமல்
சிம்மாசனத்தில் அரசனோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணியின் மைந்தராகிய நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததற்கு பெருமைப்பட்டால் சிறியால் வணங்குகிறேன் சுவாமி. வாழ்த்தி அருள் புரியுங்கள். மங்களம் உண்டாகட்டும் மகளே. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் போது சாமி. சென்று வாரு மகளே. போயிட்டு வரட்டா? சென்று வாருங்க. நான் கிளம்புறேன் சாமி. சரி உள்ளதான் போறேன். நாரதர் மகாமுனிவர் மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. நான் சின்ன பையன், அறிந்தும் அறியாமலும் உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கலாம். பண்ண நீ அவரே பயந்துட்டாரா? பெருங்கொண்ட நாரதர் மகாமுனிவர் பிரம்மாவின் மைந்தர் நீங்க. லூசு பையன் அப்பேற்பட்ட நாரதர் மகாமுனிவர் நீங்க எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. சின்ன பையன் ஏதாவது பேசியிருந்தா நீங்க மன்னிச்சுக்கிறணும். கேன